ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அற்புதங்களை செய்வார். ஆனா அவங்க வீடு அங்க நம்ம பார்க்கும்போது, நான் என்னுடைய வாழ்க்கையில உண்டு, நான் பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன்? இவர்களுக்கு இந்த பிரச்சனை, இவர்களுக்கு இந்த சாத்தானுடைய பிடி, இவர்களுக்கு இந்த போராட்டத்தில் இருக்காங்க, ஐயோ பாவம். ஆனால் இந்த குடும்பம் இந்த சபையை விட்டு வெளியில போகும்போது, இல்ல அவருடைய காரியம் இருக்கும்போது, அவருடைய காரியங்களை மிக ஞானமா செய்யறாங்க. அதாவது அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது, ஏன் இந்த தியாகமான ஊழியம், ஏன் இப்படி ஒரு ஊழியம் நம்ம செய்யணுமா? இந்த ஊழியத்திலே நாம என்ன பண்றோம்? நாம எல்லாவற்றையும் செய்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்க சபையில் எப்படி இருக்கு தெரியல, எங்களுடைய சபையில் ஆகாரம் போடுவோம். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க பாருங்க. இத நம்ம நம்பணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நான் அது வரைக்கும் நினைக்கிறேன், நல்ல காரியங்களை செய்கிறது. அதுல ஒண்ணு அவன் சொல்லுகிறான், என்னை உண்மையுள்ளவன் என்று சொல்லி தேவன் அழைத்தார். அவர் கிருபை விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிலே பூர்ணமாய் பெருகிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்திலே அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது. ஊழியராகிய நாம் நம்முடைய விசுவாசிகளை பார்க்கிறோம். இந்த விசுவாசிகளை பார்க்கும் பொழுது சில வேளைகளே நாம் சோர்ந்து போவோம். எப்படி சோர்ந்து போவோம்? அவர்கள் எவ்வளவு விவரமாய் ஆண்டவரையும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நம்புகிறேன் சொல்லுகிறார்கள். அதே சமயத்தில் இந்த உலகத்தினுடைய ஞானத்தின்படியாக தாங்கள், தங்கள் பிள்ளைகள், தங்கள் காரியங்கள் எவ்வளவு நேர்த்தியா, எவ்வளவு அதை கவனமா அதை செஞ்சுட்டே இருக்காங்க. நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியர்கள் நாம் இருக்கிறோம். நான் வெளிப்படையா பேசுறேன், தப்பா நினைக்கிறாங்க.